ஹலோ எவ்ரிவன். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ப்ரியாம்பிள் அப்படின்னக்கூடிய டாபிக் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணும்போது அந்த மேக்கரோட மைண்டில் அதை மீன் அந்த 7 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட மைண்டில் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும், மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், சரியா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம். தென் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸை ஒரு பேஜில் வந்து அடக்கியிருப்பாங்க, சரியா? ஸோ தட் இஸ் கால்டு ப்ரீஆம்பிள் அப்படின்னும் சிம்பிளாக சொல்லலாம். ஸோ ப்ரீஆம்பிள் அப்படின்றது நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், ஒரு கண்டென்ட் பேஜ் மாதிரி, டேபிள் ஆஃப் கண்டென்ட்லாம் இருக்கும் இல்லையா புக்கிலலாம், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சில ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சின்ன கான்செப்ட்டு, சரியா? ஸோ கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேக்ஸ் கிராஷ் கோர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. YCT பப்ளிகேஷனோட ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பைல் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் புக் இருக்குல்ல, இப்போ இங்கே முன்னாடி எல்லோ கலரில் ஷோ ஆகுது. இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே A to Z நம்ம வந்து ஒரு கோர்ஸாக கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது, இந்த கோர்ஸோட ப்ரைஸ் என்ன, வேலிடிட்டி என்ன, அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுக்கும் ஸோ நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவாகவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ ஐகார்டில் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க. So 118. According to the dash of the Parliament, amend the Constitution, 42nd Constitutional Amendment Act, and inserted the secular, socialist and integrity in a preamble of the Constitution அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 42வது சட்ட திருத்தம் அப்படின்னக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை போட்டு நம்ம வந்து செக்குலர், சோஷியலிஸ்ட், தென் இன்டெகிரிட்டி இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம், சரியா? ஸோ யார் ஆட் பண்ணியிருப்பாங்க 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து பார்த்திங்கன்னா 1976 இந்திரா காந்தி வந்து போட்டிருப்பாங்க, சரியா? இந்திரா காந்தி. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த 3 வேர்ட்ஸை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில், அதுவும் ப்ரீஆம்பிளில் வந்து இணைச்சிருப்பாங்க, சரியா? ஸோ எந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கை ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து 1950s எழுதி வச்சுருக்காங்க, சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1950s இருந்த மாதிரி இன்றைக்கான வேர்ல்டு வந்து இல்லை இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய அப்டேட் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வருது. ஸோ இதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டாக்டர் BR அம்பேத்கரே ஆர்டிக்கல் 368, ஸோ இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ப்ரீஆம்பிள் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக வந்து காலத்துக்கு ஏற்ப நீங்கள் கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரியா? ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், காலத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 368 மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை தான் வந்து இங்கே 118வது கொஷனில் சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் 42வது சட்ட திருத்தத்தில் செக்குலர், சோஷியலிஸ்ட், இன்டெகிரிட்டி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ஆட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது எந்த ஆர்டிக்கலோட அடிப்படையில் பார்லிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 368 தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ரைட். ஸோ இதை யார் ஆட் பண்ணாங்க? இந்திரா காந்தி. எந்த வருஷம்? 1976. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க? ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்ன? ஸோ அந்த சட்ட அமைப்பு புத்தகம். ஸோ மினி கான்ஸ்டியூஷன்னா அதில் அவ்வளோ விஷயத்தை பார்த்திங்கன்னா திருத்தம் செஞ்சுருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் கூட நம்ம இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு பார்த்துருப்போம்ல, ஸோ அங்கே கூட இந்த ஆர்டிக்கல் வந்து அடிபட்டிருக்கும், சரியா? ஸோ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஒரு 4-5 மேட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றிருப்பாங்க, ஸ்டேட் லிஸ்ட்டாக இருந்ததான். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அண்ட் மெஷர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனு, ஃபாரஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க, ஓகே? ரைட். The 119, the word secular was added to the preamble of the Constitution of India in the dash Amendment Act அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஷின்லேயே அதுக்கான ஆன்சர் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து செக்குலர்ன்ற வேர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்திரா காந்தி ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்னக்கூடிய வேர்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ சோஷியலிஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்குலர், தென் வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டி.
ஸோ இந்த 3 வேர்ட்ஸும் இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, தென் 120th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, which amendment in the Indian Constitution substituted the words of sovereign democratic republic with the words of sovereign socialist and secular democratic republic? அதாவது ஒன்றும் இல்லைங்க. ஸோ செக்குலருன்ற வேர்டும் சரியா, ஸோ சாரி சோஷியலிஸ்ட் செக்குலரு தென் வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டி, இந்த 3 வேர்டு தானே ஆட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ப்ரியாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிளில் தான் இதை வந்து சேர்த்துருப்பாங்க, இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ ப்ரியாம்பிளில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் இருந்தது. என்ன அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் இன்னொரு கலரில் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறேன். ஸோ சாவரன் அப்படின்னா இறையாண்மை இருந்தது, டெமோக்ராட்டிக் இருந்தது, ரிபப்ளிக் இருந்தது, ஸோ அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் இதில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா இந்த சாவரனுக்கு அப்புறம் சோஷியலிஸ்ட்டும், சோஷியலிஸ்ட்க்கு அப்புறம் செக்குலரும், செக்குலருக்கு அப்புறம் டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக்கு, ஸோ அப்புறம் யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்ற வேர்டை வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணாங்க. சரியா? ஸோ திரும்ப 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 உங்களுக்கு கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்னா, 42வது சட்ட திருத்தத்தில் எந்த வேர்டை இணைச்சாங்க, எந்த வருஷம் இணைச்சாங்க, இதை தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஸோ நான் வேறு ஒரு சில அமெண்ட்மெண்ட் வந்து சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா. சரியா? ஸோ 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போன தடவை கூட பார்த்தோம் இல்லையா, ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்து ராஜீவ்காந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு. ஸோ தட் வில் பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல், சரி அமெண்ட்மெண்ட். சரியா? 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 பண்ணியிருப்பாரு, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. சரியா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 10th ஷெடியூலில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தென் வந்து பார்த்திங்கன்னா 31st ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, 64 இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்பப்போ பார்க்கும்போது நான் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 121. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the word socialist secular integrity were added in the preamble of the constitution by which amendment? socialist secular integrity எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 42வது சட்ட திருத்தம். அவ்வளோதான், ஈஸியாக. ஸோ அதே தான், வேறு எதுவுமே கிடையாது, அதே கான்செப்ட் தான். ப்ரியாம்பிளில் இருந்து கேள்வி கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா, ஸோ இதை தவிர வேறு எதுவுமே அவங்களால வந்து கேட்க முடியாது. சரியா? ஸோ இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி 42வது சட்ட திருத்தம் 1976. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிளை பற்றி ஒரு சில பேர் நிறைய பெருமையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியா? ஸோ ப்ரியாம்பிளை வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது யார் அப்படின்னா பால்கிவாலா அப்படின்றவர். சரியா? பால்கிவாலா. சரியா? தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரி, த ஹோரோஸ்கோப்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். தென் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் வாட் வி ட்ரெம்ட் ஃபார், இதை தான் நாங்கள் கண்ட கனவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஐடி கார்டு. சரியா? ஐடென்டி கார்டுன்னு சொன்னது யார் அப்படின்னா இந்த பால்கிவாலா அப்படின்னக்கூடிய நபர். சரியா? தென் வந்து பார்த்திங்கன்னா கீ நோட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ கீ நோட்னு சொன்னது யார் அப்படின்னா பண்டிட் பார்கவான்னு நினைக்கிறேன், பண்டிட் பார்கவா அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஓகே, ரைட். அல்லாடி கிருஷ்ணசுவாமி, திஸ் இஸ் வாட் வி ட்ரெம்ட் அப்படின்னு சொல்லி ட்ரீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சரியா? ஸோ எதை நாங்கள் கண்ட கனவு கண்டமோ அதுதான் வந்து பழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அப்புறம் ஹோரோஸ்கோப்பு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரியாம்பிளில் சொன்னது யார் அப்படின்னா, அதாவது ஹோரோஸ்கோப்னா ஒன்றும் இல்லைங்க, ஜாதகம். இப்போ உங்களோட ஜாதகத்தை பார்த்தா உங்களை பற்றி தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ப்ரியாம்பிளை பார்த்தா இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹோரோஸ்கோப்போட கம்பேர் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா கே முன்ஷி. ஓகே, ரைட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 122. ஸோ த இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் இன் அ கான்ஸ்டியூஷன் தட் ஸ்டேட்ஸ் த ரீசன் அண்ட் கைடிங் வேல்யூஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் கால்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனை அருமை பெருமைகள் எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து எழுதியிருக்காங்களாம். ஸோ அது என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ ப்ரியாம்பிள் தான். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, த டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லி நான் முதலே சொல்லியிருப்பேன். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அருமை பெருமைகளை பற்றி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண ஒரு விஷயம் தான். சரியா? ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக 123.
கேசவானந்த பாரதி கேஸ் 1973 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமான்னு தெரில. சரியா? ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா நான் சொல்லிக்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேஸ். ஸோ 1973 ஒரு கேஸ் நடந்ததுப்பா. என்ன கேஸ் அப்படின்னா, இந்த ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளார வருமா வராதா, அதை நம்மளால் திருத்த முடியுமா திருத்த முடியாதா, அதாவது திருத்த முடியும்னா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு கேசவானந்த பாரதி போட்டிருப்பாரு. அதனால் அந்த கேஸோட பேர் கேசவானந்த பாரதி கேஸ். 1973 நடந்தது, அதனால் 1973. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரீஆம்பிள் கேன் பி அமெண்டட், திருத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, பட் திருத்திக்கலாம், பட் ஆனால் பேசிக் நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து மாறக்கூடாது. பேசிக் நேச்சர் வந்து மாறாமல் இருக்கணும். சரியா? ஸோ மாறாமல் இருக்கணும் பேசிக் நேச்சர். ஓகே, ரைட். ஸோ இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 1976 இந்த மாதிரி ப்ரீஆம்பிளில் அந்த 3 வேர்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு கேஸ் நடந்திருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேஸ் தான். எல்ஐசி இந்தியா கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்திருக்கும். சரியா? ஸோ 1995 நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து நடந்திருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரீஆம்பிள் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஆம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இன்டெக்ரல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 124. டேஸ் டிஸ்கிரைப்ஸ் இந்தியாஸ் அஸ் அ செக்குலர் ஸ்டேட். இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. செக்குலர்னா மதசார்பற்ற அப்படின்ற மாதிரி அர்த்தம். மதசார்பற்ற நாடு அப்படின்னா அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதச்சார்பற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதசார்பற்ற நாடு. ஓகேவா? ஸோ அதை வந்து எந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டிபிஎஸ்பிங்கிறது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில கைட்லைன்ஸ். ஸோ டிபிஎஸ்பி கன்ஃபார்மாக கிடையாது. ஆர்டிகல் 44 கிடையாது. சரியா? ஸோ 475 கிடையாது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் கிடையாது. ப்ரீஆம்பிள் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ ப்ரீஆம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் முகவுரை அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முகவுரை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரியா? ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி வளைச்சி ஒரு 4 கொஷின் தான் அதில் கேட்கவே முடியும். அது எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றத இப்போ நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. வளைச்சி எப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஈஸி தானே. 125. When were the words of socialist, secular and democratic republic were added in the Indian constitution அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். பட் ஆனால் இயர் ரொம்ப முக்கியம், 1976. சரியா? ஸோ இங்கே பாருங்கள் 1985 கொடுத்துருக்கான், அதே 42nd அமெண்ட்மெண்ட். இதை பார்த்தோன்னா நம்ம வந்து தப்பாக போட்டுருவோம். இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இது எந்த எக்ஸாமில் கேட்ட கொஷினு? என்டிபிசியில் கேட்ட கொஷினு. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 126. Which of the following is a right of an Indian citizen due to the India's acceptance of secularism அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு இந்த கொஷனுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னா, செக்குலரிசம் அப்படின்னா என்னன்ற வேர்டுக்கான மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ செக்குலரிசம் அப்படின்னா மதசார்பின்மை அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மதசார்பின்மை அப்படின்னு வந்து அர்த்தம் செக்குலரிசம்னா. சரியா? ஸோ இப்போ இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு வந்து இந்த 4 ரைட்டில் எந்த ரைட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். எந்த உரிமை வந்து சொல்லுது. ஸோ ரைட்ஸ் டு ஃபாலோ த ரிலீஜியன் ஆஸ் பர் தேர் வில் ஆர் டிசைட். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்குது. சரியா? ஸோ இருந்தாலும் நான் மீதி இருக்கக்கூடியதெல்லாம் படித்து காட்டுறேன். ரைட் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப். ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பேசுகிறது மூலியமாக நமக்கு வந்து இந்தியா வந்து மதசார்பற்ற நாடுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? கிடையாது. சரியா? ஸோ அதே மாதிரி ரைட் டு ஸ்பீக் மெனி லாங்குவேஜஸ் அஸ் டிசையர்ட். ஒருத்தர் நினச்ச மொழியை பேச முடியுது அப்படின்னா அது வந்து மதசார்பற்ற நாடுன்னு வந்து ப்ரூவ் பண்ண முடியுதா? இல்லை. ரைட். ஸோ ரைட் டு பார்ட்டிசிபேட் அ பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷன். ஒருத்தரோட பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷனில் இப்போ நமக்கு வந்து ஒரு ரைட் கிடைக்கிது, நம்மளாலையும் போய் பேச முடியும் அப்படின்னா. ஸோ அந்த ஃப்ரீடமுக்கு பேர் ரிலீஜியஸ் ஃப்ரீடமா அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். இல்லை, ஏன்னா செக்குலரிசம் கிடையாது. சரியா? ஸோ நான் போய் பார்லிமெண்ட்டில் பேசிட்டாலும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்குமான்றதை உறுதிப்படுத்த முடியாதுல்ல. ஸோ எப்போ ஒரு இந்தியான்ற நாடு வந்து மதசார்பற்ற நாடுங்கிறது உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னா ஆர்டிக்கல் 25 யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் 127. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த இந்தியாஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லிஸ்ட் அவுட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா,
இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எது வந்து கரெக்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அபவுட் த இந்தியா ஃப்ரம் த ஃபாலோயிங். இந்தியா இஸ் எ தியோக்ராட்டிக் கண்ட்ரியா அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். ஸோ இந்தியா வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை நிறைந்த ஒரு நாடா? ஸோ தியோக்ராட்டிக்னா அதான். சரியா? ஸோ கடவுள் நம்பிக்கை, கடவுள் இருக்கார் அப்படின்றத மட்டுமே பிலீவ் பண்ணியிருக்கக்கூடிய நாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதசார்பற்ற நாடு. ஆமாம், கரெக்டு தான். ஸோ தேர் இஸ் அ டெஃபினட் ஸ்டேட் ரிலீஜன் இன் இந்தியா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ஹிந்து மட்டும் தான் இருப்பாங்க. பஞ்சாப்னு எடுத்துக்கிட்டால் அதில் சீக்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது டெஃபினைட்டான ரிலீஜன் ஏதாவது இருக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்குன்னு? அப்படி இல்லை, பொதுவாக இந்தியானாலே மோஸ்ட்லி வந்து இந்த பீப்புள் தான் இருப்பாங்க, அங்கே வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த ரிலீஜனுக்குன்னே பேர் போன ஒரு இடம். இப்போ பாகிஸ்தான்னா எடுத்தவொன்னு எல்லாருமே முஸ்லீம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நான் தப்பாக சொல்ல. ஸோ அந்த மாதிரி முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியானாலே எடுத்தவொன்னே வந்து யாரும் வந்து ஹிந்துன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளே உள்ளார வேணால் சொல்லிக்கலாம், பட் ஆனால் ஹிந்துன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு நிறைய கம்யூனிட்டி, நிறைய ரிலீஜியன் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட்டும் தப்பு தான். ஜஸ்டிஸ் இஸ் கிவன் ஒன்லி டு த இண்டியன்ஸ் லிவிங் இன் த கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படி இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இந்தியாவில் அப்படின்னா ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்ததாக 128. In the preamble of the Indian Constitution, the term socialism derives the inspiration from the following அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ சோஷியலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சுவலாக சோஷியலிசம்னா என்னன்றதை நமக்கு வந்து கொஞ்சம் வந்து தெளிவாக தெரியணும். சரியா? ஸோ சோஷியலிசம்னா அதாவது மக்கள் மற்றும் மக்கள் நலத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. சரியா? மக்கள் நலம் தான் வந்து அவங்களுடைய முதல் விஷயமா இருக்கும். சரியா? ஸோ கம்யூனிசம் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ கம்யூனிசம்ன்றது ஒரு தீவிரமான விஷயம்னு வச்சுக்கலாம். சரியா? மக்கள் மீது ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடோடு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசம்ன்றது செயல்படும். பட் இந்த சோஷியலிசம்ன்றது மக்கள் நலத்தை மனதில் வச்சுக்கிட்டு சரியா ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணும். முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த சோஷியலிசம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த சோஷியலிசம்க்கு வந்து பேர் போன இடம் எது அப்படின்னா ரஷ்யா தான். ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து தான் நம்ம வந்து இந்த சோஷியலிசம் வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்போம். புரியுதா? இதே கம்யூனிசம் அப்படின்னா நம்ம வந்து சைனாவை சொல்லலாம். சரியா? ரைட். சோஷியலிசம் அப்படின்னாலே ரஷ்யா கான்செப்ட் தான். சரியா? ரைட். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து அந்த ஃபேட்டர்னிட்டி, ஈக்குவலிட்டி, லிபர்ட்டி அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் எடுத்துருப்போன்றதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சோஷியலிசம்ன்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 129. இன் விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் த தாட் ஆஃப் த மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ரிஃப்ளெக்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். அதாவது கான்ஸ்டியூஷனை எழுதுனாங்கல்ல அந்த மேக்கர்ஸ், அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய எண்ணத்தில் ஒன்று இருக்குல்ல இந்திய மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு, அது எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பட்டிருக்கு. அது எந்த பார்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ப்ரீஆம்பிள் தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரியா? ஸோ நீங்களே சொல்லுங்கள், ப்ரீஆம்பிள் தானே? ஏன்னா ப்ரீஆம்பிள் தான் இந்தியா வந்து ஒரு இறையாண்மையான நாடு, சாவர்ஜின் கண்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரி, ஃபேட்டர்னிட்டி, செக்குலர், சோஷியலிஸ்ட், ரிபப்ளிக், டெமோக்ராட்டிக், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா இந்த ப்ரீஆம்பிள் தான். ஸோ இப்போ வெறும் சிட்டிசன்ஷிப்பை மட்டும் பார்த்தோம்னா இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் தருவோம், அல்லது வெளியில் இருக்கவங்களுக்கு எப்படி சிட்டிசன் தருவோம், எப்படி சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கலாம், எப்படி சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம், இதை பற்றி தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்களே தவிர எழுதினவங்களோட தாட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. சரியா? ஸோ அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரே இடம் என்ன அப்படின்னா ப்ரீஆம்பிள் தான். ஸோ அடுத்ததான் 130. ஸோ விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஸ்பிரிட் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் மேக்கர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ போன கொஸ்டின் அதே தான் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரியா? ஸோ ப்ரீஆம்பிள்னால் என்ன அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ ப்ரீஆம்பிள் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட். இப்போ இந்த பேஜ் நம்பரில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியான்ற ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு மதசார்பற்ற கான்ஸ்டியூஷன், ஒரு செக்குலரான ஒரு கான்ஸ்டியூஷன், தென் சோஷியலிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஹுட்டாக எல்லாருமே இருப்போம், இன்டெகிரிட்டியாக இருப்போம், யூனிட்டியாக இருப்போம். ஸோ டெமோக்ராட்டிக்கான ஒரு கான்ஸ்டியூஷன், ரிபப்ளிக்கான ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ப்ரீஆம்பிள், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 131. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் இன்க்ளூட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ரிபப்ளிக் மென்ஷன்ட் இன் த பார்லிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டஸ் நாட்டுன்னு கொடுத்துட்டான், எது வந்து ரிபப்ளிக்குன்ற வேர்டுக்கான மீனிங் வந்து கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரிபப்ளிக்னால் என்ன அப்படின்னா, ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டினுடைய தலைவன் வந்து தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான் அப்படின்னா
சரியா? ஸோ தேர்தல் மூலிமா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, தேர்ந்தெடுத்தால் சரியா? தேர்தல் மூலிமா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்திங்க அந்த அந்த நாடை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் நாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கண்ட்ரியோட பிரசிடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு எலெக்ஷன் வச்சு எடுக்கிறாங்களா இல்லை அப்படியே நாமினேட் பண்ணி போட்டு போயிடுறாங்களா? எலெக்ஷன் தானே, எலெக்ஷன் தான். பட் ஆனால் இன்டைரக்ட் எலெக்ஷன் சரியா? ஸோ டைரக்ட் எலெக்ஷனும் இருக்குது, இன்டைரக்ட் எலெக்ஷனும் இருக்குது. டைரக்ட் எலெக்ஷன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன் சரியா? ஸோ அது கிடையாது. நம்ம வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனை ஃபாலோ பண்ணுறோம் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. எய்தர் இது தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கிறதுனால இந்தியா வந்து ஒரு ரிப்பப்ளிக் நாடு தான் சரியா? ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் செலக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார் த சர்டன் பீரியட். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அடுத்ததாக பொலிட்டிக்கல் சாவரனிட்டி லைஸ் இன் த பீப்புள்ஸ் நாட் இன் த ஒன் பர்சன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ மக்கள்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டினுடைய இறையாண்மை வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, பர்சன்ஸ்கிட்ட ஒப்படைக்கப்படலைன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து டசன்ட் ரிஃப்ளெக்ட் ரிப்பப்ளிக்ன்ற வேர்டுக்கான மீனிங் கிடையாது. சாவரன் அப்படின்னக்கூடிய வேர்டுக்கான மீனிங், இறையாண்மைக்கான மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ ஆல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஓப்பன் டு எவரி சிட்டிசன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஈவன் இன் த அப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ்டு கிளாஸஸ் சரியா? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியான வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் ஈக்குவலிட்டின்னு சொல்லலாமே தவிர ரிப்பப்ளிக்னு சொல்ல முடியாது சரியா? ஸோ அடுத்ததாக த ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் ஹெரிடிட்டரி கிங் சரியா? ஸோ நம்ம இந்தியாவோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டரியாக வருதா? இப்போ பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா கிங்கு குயின்னு வந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஹெரிடிட்டரியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இல்லை, தப்பு. ஹெரிடிட்டரி கிடையாது. எலெக்ஷன் மூலிமா தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ தட் வில் பி த மீனிங் ஆஃப் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்ததாக 132 த வேர்ட் ரிப்பப்ளிக் இஸ் யூஸ்டு இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இண்டிகேட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதே கொஷின் எப்படி உருட்டியிருக்கானுங்கன்னு பாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2016 கேட்ட கொஷின்னு. ஸோ இது 2014 கேட்ட ஒரு ஜேஇ கொஷின்னு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போது இன்றைக்கி டேட்டில் கேட்டானா எப்படி கேட்பாங்க? ஸோ ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசெஷன் மாதிரி கேட்கலாம். இல்லைனா எப்படி கேட்கலான்னா ரிப்பப்ளிக்கை வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் சரியா? ஸோ ரஷ்யா. ஸோ அந்த மாதிரி கூட ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ரிப்பப்ளிக்லாம் சரியா? ரிப்பப்ளிக்னா என்ன அப்படின்னா ஹெட் ஆஃப் த கண்ட்ரி வந்து ஹெரிடிட்டரியான்னு கொடுத்துருக்கான். இல்லை, ஹெட் ஆஃப் த கண்ட்ரி ஹெரிடிட்டரி கிடையாது. ஆப்ஷனே தப்பு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரூலரா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் ரூலர் அப்படின்னா இப்போ ஹெரிடிட்டரியாக இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா யாரையாவது ஸ்பெஷலாக? ஸோ அவங்க தான் ரூல் பண்ணணும் கண்ட்ரியை அப்படின்ற மாதிரி, இப்போ அவங்க ஃபேமிலி தான் ரூல் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ அதுவும் கிடையாது. ஹெட் ஆஃப் த கண்ட்ரி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட யூனிக் ஃபியூச்சர்ஸ் இது மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிளை பற்றி தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸே அதிகமாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ப்ரியாம்பிளுங்கிறதே ஒரு 10 வார்த்தையை கொண்ட ஒரு பேஜ், ஒரே ஒரு பேஜ் தான். அந்த பேஜ்லேருந்து ஒரு 20 கொஷின், ஒரு 15 கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் சரியா? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறதுக்கு எந்த கண்டென்ட்ஸும் பெருசாக இல்லை. அதனால தான் நான் வந்து இதில் பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் சரியா? ஸோ இதில் வேறு என்ன சொல்ல முடியும்? ஸோ எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ப்ரீஹம்பிள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கரோட ஐடியாஸ். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதை மட்டும் தான் நம்மளால் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பெருசாக வந்திருக்காது சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் அழட்டிக்க தேவையில்ல சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.